ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வாங்கும்போது இதுல AMT இருக்கு, CVT இருக்கு, DCT, டார்க் கன்வெர்ட்டர்னு டிஃபரெண்டா பேர் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. வெளிய இருந்து பார்க்க இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த 4 ஆட்டோமேட்டிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. AMT ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். பேர்லயே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கறனால இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் கேட்டகரியிலே சேர்க்க கூடாது. நம்ம யூஸ் பண்ற சாதாரண மேனுவலுக்கும் இதுக்கும் மெக்கானிக்கலி எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. நம்ம மேனுவல்ல கை வச்சு கியர் போடுறோம், காலை வச்சு கிளட்சை பிரஸ் பண்றோம். இது ரெண்டும் இந்த AMTல ஆட்டோமேட்டிக்கா நடக்கறனால தான் இத ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்கு கீழ இருக்கிற எல்லா கார்லயுமே இருக்கிற ஆட்டோமேட்டிக் எல்லாமே ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். This is not real automatic. ரெண்டாவது CVT gearbox, continuously variable transmission. One of the simplest and most reliable transmission னா அது CVT gearbox தான். இதுக்குள்ள மத்த டிரான்ஸ்மிஷன் மாதிரி மெக்கானிக்கல் கியர்ஸ்லாம் இருக்காது. ரெண்டு புள்ளி, அந்த ரெண்டு புள்ளியும் சுத்துறதுக்கு நடுவுல ஒரு பெல்ட் இருக்கும். இந்த ரெண்டு புள்ளியோட சைஸும் ஸ்பீடும் கண்டினியூஸா வேரி ஆயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு கியர் ரேஷியோ இருக்காது. அதனால தான் இதுக்கு பேரு கண்டினியூஸ்லி வேரியிங் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது ஆட்டோமேட்டிக் டுவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன். i20 N-Line, Creta, Seltos, Virtus, Slavia, Mercedes, BMW, Audi, Porsche, இந்த மாதிரி ஏகப்பட்ட கார்ஸ்ல இந்த டுவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்றாங்க. DCT கியர் பாக்ஸோட சிறப்பு அம்சம் என்னன்னா ஒவ்வொரு கியரும் ஷிஃப்ட் ஆகிற ஸ்பீட் பயங்கர குவிக்கா இருக்கும். இவ்ளோ குவிக்கா கியர் ஷிஃப்ட் பண்றதுக்கான ரீசன் இந்த DCTல இருக்கிற DC, அதாவது டுவல் கிளட்ச். ஒரு கிளட்ச் 135 ஆட் கியர்ஸ் ஹேண்டில் பண்ணும், இன்னொரு கிளட்ச் 246 ஈவன் கியர்ஸ் ஹேண்டில் பண்ணும். டெக்னிக்கலி எப்படி ஒர்க் ஆகும்னா இப்ப ஃபர்ஸ்ட் கியர்ல ஃபர்ஸ்ட் கிளட்ச் யூஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது செகண்ட் கியர் ஆல்ரெடி ப்ரீ என்கேஜ்டா இருக்கும். சோ செகண்ட் கியர் மாத்திர டைம் வரும்போது கியர் எல்லாம் மாத்தணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் இந்த கிளட்ச் டிஸ்என்கேஜ் பண்ணிட்டு அந்த கிளட்ச் என்கேஜ் ஆயிடும், அவ்வளவுதான். இந்த மாதிரி அடுத்து வரப்போற கியர் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டு கியர் ஷிஃப்டிங் டைம்ல கிளட்சை மட்டும் டக்குன்னு மாத்திரனாலதான் இந்த DCT கியர் பாக்ஸால அவ்வளவு குயிக்கா கியர் ஷிஃப்ட் பண்ண முடியுது. இதனாலதான் நிறைய ஸ்போர்ட்ஸ் கார்ஸ்ல இந்த கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபாஸ்டா ஓட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த கியர் பாக்ஸை சூஸ் பண்ணுவாங்க. This is the holy mother of all the gearboxes, the torque converter automatic. Mostly used in luxury and premium cars above 30 lakh rupees. For example, நீங்க ஒரு BMW 5 சீரிஸ்லயோ இல்ல ஒரு Mercedes Benz S கிளாஸ்லயோ நீங்க போனீங்கன்னா கியர் எப்போ மாறுது, எப்போ ஏறுது, எப்போ இறங்குதுன்றது உங்களால நோட்டீஸ் பண்ணவே முடியாது. ஸ்பீடோமீட்டர் பாக்குற வரைக்கும் அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி டெக்னாலஜி. மத்த டிரான்ஸ்மிஷன்ஸ் டெக்னிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இதை என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு புட் இட் இன்டு வேர்ட்ஸ். என்னதான் டெக்னாலஜி பெருசு, காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருந்தாலும் இதோட ரிலேபிலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கியர் பாக்ஸ்ல அவ்வளோ ஈஸியா ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஆட்டோமேட்டிக் கார்ல போகும்போது அது என்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் நோட் பண்ணுங்க. பிகாஸ் ஈச் ஆட்டோமேட்டிக் இஸ் பில்ட் டிஃபரெண்ட், பிஹேவ்ஸ் டிஃபரெண்ட்.